வணக்கம், நான் உங்க செஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா, பன்னீர் யூஸ் பண்ணி எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் புர்ஜி. இந்த பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் 250 கிராம், குடை மிளகாய் 1, வெங்காயம் பெரியதாக 2, தக்காளி பெரியதாக 2, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பன்னீரை கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பன்னீரை நம்ம கொஞ்சம் திக்கான பன்னீராக இருக்கணும். அதாவது ரொம்ப கொலன்னு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பன்னீரை எப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன இதில் கிரேட் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆயில் நான் ஊற்றுறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ண போகிறது பன்னீர் புர்ஜி. ஸோ இதுக்கு ஆயில் நிறையா இருக்கக்கூடாது. ஏன்னா பன்னீரில் கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் அதை சாப்பிட நமக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே போடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ இந்த ஆயில் சூடாகட்டும், காட்டுறேன். 4 ஏலக்காய், 5 கிராம்பு, சின்ன அளவுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் அனிஷ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சோம்பு கிடையாது, ஜீரகம் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு காரம் அப்படிங்கிறது நாம் 2 விதமாக நாம் சேர்க்கணும். அதாவது என்னென்னா, பச்சை மிளகாய் காரமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் வாழைக்கீரை போட்டுக்கணும். அதே சமயம் மிளகாத்தூள் ப்ளஸ் காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கும், மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கும் நாம் ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சைடு டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், காட்டுறேன். இப்போது நான் ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாழைக்கீரை வச்சுட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போடாமையும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு போடாமல் தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி நைஸாக விட்டுருக்கேன் பாருங்கள். இது பேர் கட்டிங் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைஸ் சாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆம்லேட் நைஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நைஸாக இருக்கணுமோ வெங்காயம், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் ஆம்லேட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும் இல்லையா? அப்போ தான் நாம் குடமிளகா மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது காரம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி இப்போது இது எல்லாத்தையும் நாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேப்சிகம்மை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்சிகம் ஏன் இந்த நேரத்தில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாசனை அப்படிங்கிறது வெங்காயம் தக்காளி ப்ளஸ் குடமிளகா வாசனை வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்காக தான் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த மசாலா குக் ஆகணும். அதை தவிர நமக்கு பன்னீர் போட்ட பிறகு பன்னீர் புர்ஜி அப்படிங்கிறது சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் மசாலாலாம் குக் ஆகட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃபயர் ஸ்லோவாக இருக்கட்டும். இப்போது பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளி
எல்லாம் சேர்ந்து வதங்கியாச்சு. கொஞ்சம் வந்து அதாவது என்ன சொல்கிறது, குடமிளகாவும் நல்லா இருக்குது. இந்த ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து வதங்கி. இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரேட் பண்ணி வச்சோம் இல்லையா பன்னீரை, இதை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் எப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் கிரேட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா அருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டதுமே அந்த பன்னீர் வந்து எல்லா இருக்கிற வாட்டரை பூரா அப்சர்வ் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு செமி சாலட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்தூரி மேத்தி எடுத்து வைக்கோம் இல்லையா, இந்த கஸ்தூரி மேத்தியை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ண மாட்டாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணால் அதில் ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த லைட்டாக கசப்புத்தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இப்போது இந்த பன்னீர் வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம். இப்படி தான் இருக்கணும். ஒரு தொகையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பன்னீர் புர்ஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆயில் நிறையா ஊற்றாதீங்க அப்படின்னு சொன்ன காரணமே வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பன்னீர் புர்ஜி ரெடி. இப்போது பாருங்கள், பன்னீர் புர்ஜி நம்ம செய்யும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தது. இப்போது எவ்வளோ ட்ரையாக அழகாக வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது உதிராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பன்னீர் புர்ஜி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.